ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 132:17 கூட வாசித்து தியானிக்கலாம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அருமையான வேதவசனம் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு தேவன் ஒரு கொம்பை முளைக்க செய்திருக்கிறார். இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணிவித்ததினால் அவருக்கு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்க. அம்மையாகவே தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை தேவன் நேசித்து இவ்வாறாக அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்மையும் கூட தேவன் இந்த வசனத்தின்படி தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களையும் தேவன் உங்களையும் நேசித்து உங்களுக்காகவும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கு தாவீதுக்காக ஒரு கொம்பை என்று சொல்லப்பட்டிருக்கிற கொம்பு என்பது உயர்வை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, கொம்பை போன்ற ஒரு அதிகாரத்தை தாவீது வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்திருந்தவனை தேவன் அரசனாக அவர் மாற்றினார். அதை தான் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உயர்வு மேன்மைகளை ஆயத்தம் செய்து வைத்திருந்ததினால் அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வசனத்தில் நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை வனாந்திரத்தில் ஆடு மேய்த்திருந்தவனை தேவன் சாமுவேலின் மூலமாக அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் பண்ணிவித்தவருக்காக ஒரு விளக்கை ஆயத்தம். விளக்கு என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை குறிக்கிறது. அந்த அபிஷேகம் தாவீதோடு கூட இருந்துதான் பல வெற்றிகளையும் பல ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில கொடுத்தது. அதே போல தேவன் விளக்கை ஏற்றிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றிருக்கிறார், விளக்கை ஆயத்தம் செய்திருக்கிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் விளக்கை ஏற்றி தேவன் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படியாக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் எப்போது நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார் என்றால், நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவீதோடு கூட இருந்து ஒரு விளக்கை போல வெளிச்சம் கொடுக்கிறது போல ஆவியானவர் அவரோடு கூட இருந்து நடத்தி கோலியாத்தை வென்றார். வனாந்திரத்தில் சிங்கங்களையும் கரடிகளையும் அவர் வென்றிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறும்படியாக, பரிசுத்தத்தை பெறும்படியாக, ஆவியானவரின் துணை எப்போது இருக்கும்படியாக தேவன் தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றியது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தது போல இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நேசித்து இந்த வேத வசனத்தின்படி ஒரு கொம்பை நம்முடைய வாழ்க்கையில முளைக்க செய்கிற தேவன், நம்ம விளக்கை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நம்மை தேவன் தாவீதை அபிஷேகித்தது போல உங்களையும் தேவன் அபிஷேகித்திருக்கிறார். உங்களுக்காக விளக்கு ஏற்றுகிறவராக இருக்கிறார், கொம்பை முளைக்க செய்கிறவராக இருக்கிறார். உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இன்னும் வருகிற நாட்களில் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரை கொம்பை முளைக்க செய்ய போகிறதற்காக நன்றி, நீர் விளக்கை ஏற்ற போகிறதற்காக நன்றி. நீர் என்றென்று எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீ நடத்தும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.